அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சிருப்போங்க. இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா, ஒரு மதிப்பெண் வினாக்கள், இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி, கலைச்சொல்லாக்கம் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்பாங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் பார்த்துடலாம். பிரிவு 2ல் பகுதி 2ல் பிரிவு 1 3x2 6 மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிலாய் குருவிகள் எங்கே போயின, தொடரின் பொருள் யாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஓமையினை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் இருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. வரை என்னும் சொல் உணர்த்தும் பொருள் யாது, ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டு விவரிக்கவும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாங்குழி சொற்கள் சொல்லை பிரித்து சேர்த்தமைக்க தங்கை. அதுக்கு கீழே நமக்கு மெய் திருத்த குறியீடுகள் கேட்கப்பட்டிருக்கு. வல்லின மெய்களை ஈட்டி நீக்கி எழுதுக. அடுத்து ரொம்ப முக்கியம் 2x4 8 புறநானூற்று பாடலில் கருத்திற்கு இணையாக குரட்பாட்கள் ஏதேனும் 2 குறிப்பிடு. புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருதுவனையாவை. புகழின் பெருமையினை பொதுமறை வழியில் நிறுவுக. உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன்கள் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுவன யாவை, ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவாவின் பேச்சு நிலை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை. மழை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. நேரடி மொழி என்பதை நம் பாடவழி நின்று எழுதுக. திராவிடர்களின் மலை குடியிருப்புகள் பற்றி எழுதுக. அணி பொறுத்த வரைக்கும் உருவகணி, சொற்பொருள், ஊமையணி இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கியம் நயம் பாராட்டுக கேட்கப்பட்டிருக்க. அதே மாதிரி எழுத்து வடிவ குறியீடுகளை வகைப்படுத்துக. புதிர்களுக்கான விடைகள் தமிழாக்கம் கேட்கப்பட்டிருக்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க. திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்கும். அடக்கம் உடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும். இக்கூற்றை முப்பால்வழி விளக்குக. நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியினையும் எழுத்து மொழியினையும் எவ்வாறு உணர்வீர்கள் என்பதை விவரிக்கவும். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இணைந்தே இருந்தன. இக்கூற்றினை வைப்பிக்கவும். யானை டாக்டர் கதை வாயிலாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக அது கேட்குறாங்க. இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகிய குறித்து நீவிர் 600 தொகுத்து எழுதுக. அதே மாதிரி மனப்பாட பாடல் யான் என முடியும் குரல் புரட்சி கவி பாடல் கேட்டிருக்காங்க. இதான் 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கர் ஆசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாமே 11th வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. 11th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா ஆகட்டும், ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்ஸை நல்லா தரவாக படிச்சுட்டு போனாலே போதும். நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இதில் 3x2 6 பகுதி 2ல் பிரிவு 1ல் எவையும் 3 வினாக்களுக்கு விடையிலை சொல்லுவாங்க. இதில் எதிலாய் குருவிகள் இங்கே போயின, இத்தொடரின் பொருள் யாது. நெக்ஸ்ட்டு வந்து மாசில்லாத உயர் தமிழ் பற்றி பாரதாசன் கூறும் கருத்துக்கள் யாவை, ஒரு முக்கியமான வினா. ஆல்ரெடி நம்ம சேனலில் 11th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து படிக்கணும் தமிழுக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். கவிதை என்பது யாது. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் இருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. ஜீவா அவர்களின் நெஞ்சோடு வளர்ந்த கனவு எது. பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி, செங்கையல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்குது, அதனால் அப்லோட் பண்ணுறேன். அதை மட்டும் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு 2025க்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குற்றால குறவஞ்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை. அடுத்தடுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மலை குடியிருப்புகள் குறித்து நீங்கள் அறிவன யாவை.
ஜீவாவின் பேச்சினடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? ஜீவா தம் பசுமையான எண்ணங்களை எவ்வாறு பதிவு செய்கிறார்? உருவக அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலையை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இலக்கிய நயம் பாராட்டுக ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ தமிழாக்கம் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 3x6 18 மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகள். அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும், இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் பாரதிதாசன் இதழாளர், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் ஒரு கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இதான் 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ பிடித்தா பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.